புது ஃபோன்ஸ், புது லான்ச்சஸ் மற்றும் ஒரு அட்டகாசமான நியூஸ் இந்த டெக் நியூஸில். டெக் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ. சாம்சங்கோட M சீரிஸ் ஃபோன்ஸ் எல்லாமே சாம்சங்க்கு நல்ல ஒரு ஹிட்டாக தான் கொடுத்துருக்கு. இவங்க ரிலீஸ் பண்ண 3 ஃபோனை தொடர்ந்து 4ஆவதாக புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு பேர் சாம்சங் கேலக்ஸி M40. இந்த ஃபோனுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே இருக்கிறது தான். சாம்சங் கேலக்ஸி A8s'ல இருக்கிற மாதிரியே செல்ஃபி கேமராக்கான கட் அவுட் டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்குது. இதுதான் இந்த சீரீஸ்லே குவால்காம் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வச்சு ரன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபோனாக இருக்குது. இதில் ஸ்னாப்டிராகன் 675 ப்ராசஸர் மற்றும் Adreno 612 GPUவும் இருக்குது. இதில் 6GB RAM மற்றும் இன்டர்னலாக 128GB ஸ்டோரேஜ் வச்சும் கொடுத்துருக்காங்க. இதில் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் M30 கம்பேர் பண்ணால் இதில் கேமரா குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் அரௌண்ட் ₹20,000 இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கல் குருஜின்னு சொல்லக்கூடிய கௌரவன்ற ஒரு யூடியூபர் இந்த ஃபோனுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை June 11 அன்னைக்கு லான்ச் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காரு. சோனி கம்பெனி இந்தியாவில் அஃபிஷியலாக அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸை விட்டு எக்ஸிட் ஆகுறாங்க. கென்னிச்சிரோ யோஷிடான்றவர் மற்ற கம்பெனி மாதிரி ரெஃப்ரிஜரேட்டரும் வாஷிங் மிஷினான டெய்லி நெசசிட்டி ப்ராடக்டை விற்காமல் என்டர்டெயின்மெண்ட் ப்ராடக்டை விற்கக்கூடியதான் எங்களோட மெயின் ஃபவுண்டேஷனாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்கள்லாம் டிவி பார்க்குறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் கேஜெட்டாகவே ஸ்மார்ட் ஃபோனை தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் தான் என்டர்டெயின்மெண்ட்கான முக்கியமான ஹார்ட்வேரை இவங்க கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. 2012 இவங்க சோனி எரிக்சன் கூட ஜாயிண்ட் அப் ஆனதுலேருந்தே ஒரு வருஷத்துக்கு வெறும் 6.5 மில்லியன் டிவைசஸ் மட்டும் தான் இவங்களால் விற்க முடிஞ்சதாக இருந்தது. இது குளோபல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது 1%க்கும் கம்மியான மார்க்கெட் ஷேராக தான் இருந்துச்சு. கரண்ட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்களுக்கு ஒரு மணி லூசிங் பிஸ்னஸாக தான் இருக்குது. இந்த வருஷம் சேல்ஸ் ரிப்போர்ட் படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட் இவங்களுக்கு $900 மில்லியன் லாஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இவங்க இந்தியாவில் இவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டை குவிட் பண்ணிவிட்டு இவங்களோட இமேஜிங் மற்றும் பிக்சர் பிஸ்னஸில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலும் இவங்களோட எக்ஸிஸ்டிங் யூஸருக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட சோனி பிராண்ட் நேம் இருக்கிறதால இவங்களோட ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் அதிக ரேட்டில் விற்றதும் அதே நேரத்தில் இவங்களோட காம்படிஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃபோன்ஸ்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததும் தான் இவங்க சேல்ஸ் கம்மியானதுக்கான ரீசன் நான் சொல்லுவேன். டெக் ஃபேக்ட் சோனி கம்பெனி பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். மசாரு இபுகா மற்றும் அக்கியோ மொரிட்டான்னு சொல்லக்கூடிய 2 பேரால் தான் 1946ல் சோனின்ற கம்பெனி உருவாக்கப்பட்டப்போ இவங்க இதுக்கு வச்ச பேர் டோக்கியோ கம்யூனிகேஷன்ஸ் லேபரேட்டரி. பட் 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் சோனின்ற பேரை ரீநேம் பண்ணாங்க. சோனின்ற பேர் லாட்டின் லாங்குவேஜில் சவுண்டுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சோனி வாக்மேன்றது ஜெயிலில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இது ஒரு AA பேட்டரியிலே 40 மணி நேரம் ஓடக்கூடியதாக இருந்துச்சு. 1998ல் கன்சியூமர்ஸ்க்காக சோனி நைட் விஷன் கொண்ட ஒரு கேம்கார்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிண்டெண்டோ கம்பெனி அவங்களோட கேமிங் கன்சோலுக்காக ஒரு ஆட் ஆன் ப்ராடக்ட் பண்ணி கொடுங்கன்னு சோனி கிட்ட கேட்டிருக்காங்க. பட் ஏதோ ரீசனால இந்த டீல் நடக்காமல் போச்சு. இதனால தான் சோனி தனியாக பிளே ஸ்டேஷன் ஒரு கன்சோல் உருவாக்குனாங்க. இந்த கன்சோல் சோனிக்கு வேர்ல்டு வைடாக பெரிய ஹிட் கொடுத்துச்சு. இந்த டீலை விட்டது தான் நிண்டெண்டோ பண்ணதுலேயே பெரிய தப்பாக முடிஞ்சிருக்கு. AMD Computex 2019 ரீசெண்டாக நடந்தது. இதில் AMD நிறைய புது ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட புது ப்ராசஸர் மற்றும் கிராஃபிக்ஸ் கார்டு தான் இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டியாக இருந்துச்சு. RX 5700 சொல்லக்கூடிய புது கிராஃபிக்ஸ் கார்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களோட RDNA மேக்ரோ ஆர்கிடெக்சரால் பவர் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதுதான் PCIe 4th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்குது. இது போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணுறப்போ 2 மடங்கு அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. NVIDIAவோட RTX 2070 கார்டை கம்பேர் பண்ணுறப்போ இதில் 10% மோர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட 3rd ஜென்ரேஷன் RYZEN ப்ராசஸரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ண கன்சியூமர் பேஸ்ட் RYZEN 9 3900Xல 12 கோர் மற்றும் 24 த்ரெட் வச்சு இருக்குது. இது எல்லாமே வெறும் $499 கிடைக்கும். இது காம்படிஷனை கம்பேர் பண்ணுனா பாதி ரேட்டில் கொடுக்குறாங்க. June 10th நடக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஹாரைசன் கேமிங் ஈவெண்ட்டில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மற்றும் ப்ராசஸரை லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்டெல்லில் கம்பேர் பண்ணுனா ஒன்றுமே இல்லாமல் இருந்த AMD இப்போ இன்டெலுக்கு ஒரு பெரிய காம்படிஷனாகவே மாறிட்டாங்க.
ஷாமி, ஓப்போ, விவோ தொடர்ந்து ஒரு புது சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிக்டாக் ஆப் ஒரு புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிக்டாக்கோட பேரண்ட் கம்பெனியான பைடான்ஸ்ன்றவங்க இவங்களோட ஆப்ஸ் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணுறது தான் இவங்களோட கனவாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் ஆப் ஸ்டோர்லேயே இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான ஆப் டிக்டாக் தான். இந்த ஆப்பை இன்னைக்கு வரைக்கும் 33 மில்லியன் டைம்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது ப்ளே ஸ்டோரில் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் இல்லைனாலும் டாப் 5 பிளேசஸில் தான் இருக்குது. இதை 88.2 மில்லியன் டைம்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த டிக்டாக்கு ரீசெண்டாக பேன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பேனை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் இப்போ ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் ரிலீஸ் ஆனால் இதை வாங்குகிற அளவுக்கு கிரேசி டிக்டாக் ஃபேனாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கான ஹாட் நியூஸ், ஆர்ட்டின் பேரில் நிறைய ப்ராடக்டை ஆக்ஷனில் விற்றுருக்கிறது பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ப்ராடக்டை ஏலத்தில் ரீசெண்டாக விற்றதை பற்றி பார்ப்போம். 6 பயங்கரமான வைரஸை கொண்ட ஒரு லேப்டாப்பை ரீசெண்டாக ஆக்ஷனில் விற்றுருக்காங்க. இதுக்கான பிட் ஆல்ரெடி $1.2 மில்லியன் தாண்டி இருக்கு. இந்த ஆர்ட்டுக்கான டாபிக் த பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் கேயாஸ். இது வெறும் ஒரு சிம்பிளான 10.2 இன்ச் கொண்ட 2008 சாம்சங் ரிலீஸ் பண்ண ஒரு பழைய லேப்டாப். இது இப்போவும் பழைய விண்டோஸ் எக்ஸ்பி ஓஎஸில் ஓடக்கூடிய ஒரு டிவைஸாக இருக்குது. இதில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 6 பயங்கரமான வைரஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பயங்கரமான வைரஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லாக $100 பில்லியன் லாஸுக்கான டேமேஜ் எல்லாம் உருவாக்கியிருக்கு. இந்த லேப்டாப்பில் இருக்கிற வைரஸை படிக்கிறதுக்காக அகாடமிக் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணால் இது இல்லீகல்னு சொல்லியிருக்காங்க. வைரஸ் இருக்கிற லேப்டாப் எல்லாம் 8 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள் டிவைஸில் ஏதாவது வைரஸ் ஏறிச்சுன்னா அதை ஏதாவது ஆக்ஷனில் விற்க முடியுமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நியூஸ் நீங்கள் அடிக்கடி கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு எபிசோடில் பார்க்குறேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.